Hi Electro Tamizhans. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எப்படி Ubuntu OS வந்து உங்க பிசியில் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாவே இன்ஸ்டால் பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாவே இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என்னோட டிஸ்கார்ட் சர்வரில் மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ் Ubuntu OS இன்ஸ்டால் பண்ணதுக்கு உங்களுக்கு நிறைய தேவைப்படும். என்னெல்லாம் தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும். அப்புறம் உங்களுக்கு ஒரு பிசி தேவைப்படும். உங்ககிட்ட ஒரு பிசி இல்லைனா உங்க ஃப்ரெண்ட் பிசி இல்லாட்டி வேற ஏதாவது பிசி உங்களுக்கு தேவைப்படும். அல்லதான் bootable USB கிரியேட் பண்ண முடியும். ஸோ bootable USB கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பென் டிரைவ் தேவைப்படும். மினிமம் ஒரு 8 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியானோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் Ubuntu OS வந்து உங்கள் பிசியில் ரன் பண்ணணும்னா அதுக்கும் சில சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் Ubuntuவோட ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். Back from the dead. ஸோ கைஸ் இப்போ என்னோட பிசி ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அது எங்கே டவுன்லோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதே டவுன்லோட் லிங்க் தான் இங்கே நோட் பேட்லேயும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் வந்து ஒரு ப்ரௌசரில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை. நீங்கள் அதெல்லாம் பண்ண தேவையில்ல, வெறும் அந்த லிங்கை கிளிக் பண்ண மட்டும் போதும். இந்த டவுன்லோட் பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும் யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர். அதை வச்சு தான் நம்ம வந்து bootable USB கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதில் தான் நம்ம வந்து Ubuntu ISO போட போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் UUIனா யூனிவர்சல் USB இன்ஸ்டாலர். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டுங்க, அப்போ தான் டவுன்லோட் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் UUIன்னு ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஃபைல் கேன்சல் வரும். சேவ் ஃபைல்னு கொடுத்துருங்க. ஒருவேளை நீங்கள் Firefox யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. நானும் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நீங்கள் போய் ஓப்பன் பண்ணிட்டுங்க. எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே போய் ஓப்பன் பண்ணிட்டுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் பெர்மிஷன் கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துருங்க. நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அது பண்ண முடியல. ஸோ அதனால் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. இருந்தாலும் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுத்த உடனே அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட்டு. இப்போ வந்து ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஐ அக்ரின்னு கொடுத்துருங்க. இப்போ Back from the dead. ஸோ கைஸ் வாங்க இப்போ வந்து Ubuntu ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் நம்ம வந்து முன்னாடி நிறைய டவுன்லோட் பண்ணோன்னு. ஸோ அதான் இதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம Ubuntu ISO டவுன்லோட் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கும் நான் ஒரு டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே போய் டவுன்லோட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ அதே லிங்கை தான் நோட் பேட்லேயும் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். அந்த லிங்கை வந்து நான் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், Firefox ப்ரௌசர். ஸோ நீங்கள் இங்கே வந்துடுவீங்க. லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா Ubuntu டவுன்லோட்ஸு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா Ubuntu டெஸ்க்டாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டுங்க அந்த ஆப்ஷனை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா Ubuntu 20.04.2.0 LTS. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போ சொல்லுவேனே அதான் இப்போ சொல்லிருக்கேன். ஸோ 2 GHz டியூவல் கோர் ப்ராசஸர் பெட்டர், 4 GB சிஸ்டம் மெமரி. ஸோ அது ரேம் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. 4 GB ரேம் தேவைப்படுது. ஒரு 25 GB ஆஃப் ஃப்ரீ ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸு. ஸோ அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் தேவைப்படும் சில டைமு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இதர் DVD டைப் ஒரு USB போர்ட் ஃபார் த இன்ஸ்டலேஷன் மீடியா. அதுதான் அந்த bootable USB சொல்கிறாங்க. ஸோ இப்போ டவுன்லோட்னு கொடுத்துருங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மினிமம் 8 GB பென் டிரைவ் தேவைப்படும் bootable USB கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோடனே சேவ் ஃபைல்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. ஸோ 2.7 GB இந்த ISO ஃபைலு. இது வந்து 64 bit OS. ஸோ நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டேன். ஏன் கேன்சல் கொடுத்தேன்னா நான் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன் டெஸ்க்டாப்பில். நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்க. நீங்கள் போய் கேன்சல்லாம் கொடுத்துடாதீங்க. Back from the dead. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பென்ட்ரைவ் வந்து ஃபஸ்ட்டே ப்ளக் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மினிமம் 8 GB உங்களுக்கு தேவைப்படும். ஸோ கரெக்டாக ப்ளக் பண்ணிடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பென்ட்ரைவ்னு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு பென்ட்ரைவ் ப்ளக் பண்ணி ஆகணும். பென்ட்ரைவில் தான் அந்த Ubuntu ISO போட்டு உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஒரு 32 GB பென்ட்ரைவை நான் ப்ளக் பண்ணிட்டேன். ஸோ
ஸோ நீங்கள் வந்து ஒரு மினிமம் 8 GB இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. Back from the dead. ஸோ இப்போ நான் சொல்கிற ஒரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செலக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த ட்ராப் டவுன் டு புட் ஆன் யுவர் யூஎஸ்பின்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே Ubuntu இருக்கு. Ubuntu கிளிக் பண்ணிடுங்க. ஸோ Ubuntu கிளிக் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் என்ன பண்ணியானோன்னா அந்த Ubuntu ISO வந்து கிளிக் பண்ணியானோம். ஸோ ப்ரௌசர்னு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எங்கே அந்த ISO ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்கே போயிடுங்க. ஸோ அங்கே நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். டெஸ்க்டாப்பில் அங்கே காமிக்குது பாருங்க Ubuntu, அப்புறம் அந்த வெர்ஷன் நேம் டெஸ்க்டாப் AMD64 அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துச்சு. அப்படின்னா கரெக்டான ISO நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ செலக்ட் த டிரைவ் லெட்டர் ஆஃப் யோர் யூஎஸ்பி. இப்போ நீங்கள் வந்து பென் டிரைவ் செலக்ட் பண்ணியானோம். ஸோ என்னோட 32 GB பென் டிரைவ் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். வேணும்னா FAT32 ஃபார்மேட் கூட பண்ணிடுங்க. நீங்கள் FAT32 தான் பண்ணியானோம், ஏன்னா அதான் எல்லாத்தையுமே காம்பேட்டபிளாக இருக்கும். ஸோ FAT32 ஃபார்மேட்டு. ஸோ FAT32 ஃபார்மேட் தான் நீங்கள் கொடுத்தாகணும். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு Ubuntu செலக்ட் பண்ணணும் அந்த ட்ராப் டவுன் மெனுவில். அடுத்தது வந்து அந்த ISO நீங்கள் செலக்ட் பண்ணணும். ISO வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை வந்து அதை லொக்கேட் பண்ணி நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்க ISO ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி. ஸோ அடுத்தது நீங்கள் பென் டிரைவ் செலக்ட் பண்ணியானோம். பென் டிரைவ் செலக்ட் பண்ணிட்டு FAT32 ஃபார்மேட்டும் கிளிக் பண்ணிட்டுங்க. அடுத்தது கிரியேட்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ என்னெல்லாம் பண்ண போதோ அதெல்லாம் சொல்லுது. என்ன எதாவது பேக்கப் பண்ணோன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் பென்ட்ரைவ் எதாவது இருந்துச்சுன்னா பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா FAT32 ஃபார்மேட் பண்ண போதுன்னு சொல்லுது. அதுக்கும் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ உங்கள் பென்ட்ரைவில் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட்னு வருது. இப்போ க்ளோஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ முடிஞ்சிச்சு. நம்ம வந்து Bootable USB கிரியேட் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அது ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது Bootable USB UUIன்னு இருக்குது. Back from the dead. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே பிசிக்கு தான் நீங்கள் அந்த Ubuntu OS இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அந்த பென் டிரைவை வந்து அப்படியே பின்னாடியே விட்டுருங்க உங்கள் பிசி பின்னாடியே. இல்லாட்டி நீங்கள் வந்து வேற பிசிக்கு நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அந்த பென் டிரைவ் கழட்டி அந்த பிசியில் போட்டுருங்க. ரொம்ப சிம்பிள் தான். Back from the dead. ஸோ கைஸ் இப்போ வந்து நீங்கள் பூட் மெனுக்குள்ளே போயானோம். உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பூட் மெனுக்குள்ளே போயானோம். ஸோ என்னோட மதர் போர்டுக்கு வந்து F12னு கொடுத்துருக்காங்க, GB மதர் போர்டுக்கு. உங்களோட மதர் போர்டுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கூகுள் தான் பண்ணி ஆகணும். ஸோ அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாங்க, F12 கிளிக் பண்ணால் பூட் மெனுக்குள்ளே போயிடலாம். F12 ப்ரெஸ் பண்ணால் ஸோ உங்கள் கீபோர்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆகணும் பூட் ஆகும்போது. ஸோ உங்கள் பூட் மெனுக்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ கரெக்டான கீ ப்ரெஸ் பண்ணி பூட் மெனுக்குள்ளே மறக்காமல் போயிடுங்க. ஸோ பூட் மெனுக்குள்ளே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும் பூட் மெனு. சில மதர் போர்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ணி ஆகணும். பென்ட்ரைவை பூட் பண்ணோன்னா நீங்கள் வந்து ஒன்று USB zip இல்லாட்டி USB HDD கிளிக் பண்ணி ஆகணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது பண்ணுங்க. ஸோ நான் வந்து USB HDDயே கிளிக் பண்ணிட்டேன். உங்களோட மதர் போர்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் பென்ட்ரைவ் நேமே காமிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பூட் Ubuntu 20.04 அந்த வெர்ஷன் நேமு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டுங்க. அது நீங்கள் கிளிக் பண்ணாட்டி கூட அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணாட்டி கூட என்டர் கொடுக்காட்டி கூட அது கீழே வந்து ஆட்டோமேட்டிக் பூட் ஆகிடும். 10 செகண்டில் அதுவே உள்ளே போயிடும். இல்லாட்டி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா அதுவே இப்போ டக்குனே போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பூட் ஆகிட்டு இருக்கு. இல்லாட்டி நீங்கள் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணால் கூட அது தானாக போயிடும். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் Ubuntuக்குள்ளே போயிடலாம். Ubuntuக்குள்ளே போய் அதோட ப்ரிவியூ நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும் உங்களோட ஹார்ட் டிஸ்கில். ஸோ இன்னும் நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Ubuntuக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். இல்லாட்டி நீங்கள் யூஸ் கூட பண்ணி பார்க்கலாம் Ubuntu எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாலே பண்ணிடலாம். உங்களுக்கு வேணா யூஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நான் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்கள் டெஸ்க்டாப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குப்பாங்க, இன்ஸ்டால் Ubuntu, அப்புறம் அந்த வெர்ஷன் நேம் வெர்ஷன் நம்பரு. ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ இப்போ லாங்குவேஜ் காமிக்குது. அதுக்கு கரெக்டாக டிஃபால்ட்டாக இங்கிலீஷ்னே கொடுத்துருங்க. டிஃபால்ட்டாக தான் இருக்கும் இங்கிலீஷ்னு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்னு டிஃபால்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ உங்களோட லாங்குவேஜ் டிஃப்ரெண்ட்னா அந்த லாங்குவேஜ் கொடுத்துருங்க. கண்டினியூன்னு கொடுத்துருங்க.
ஸோ கீபோர்ட் லேஅவுட் இதெல்லாம் நீங்கள் மாற்ற வேணாம். ஸோ டிஃபால்ட் கீபோர்ட் லேஅவுட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அப்டேட்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் நீங்கள் வந்து நார்மல் இன்ஸ்டலேஷனே கொடுங்க. ஸோ நார்மல் இன்ஸ்டலேஷனே கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டால் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஃபார் கிராஃபிக்ஸ் அண்ட் வைஃபை ஹார்ட்வேர் அண்ட் அடிஷனல் மீடியா ஃபார்மேட்ஸ் அதுவும் கூட எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ அதுவும் எனேபிள் பண்ணிட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ என்னெல்லாம் டிக் பாக்ஸஸ் கொடுத்துருக்கணும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப முக்கியமானது இன்ஸ்டலேஷன் டைப்பு. இப்போ நம்ம வந்து டியூவல் பூட்லாம் பண்ண போது கிடையாது. அது வந்து நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் Ubuntu அதான் நீங்கள் குத்தானும் செகண்ட் ஆப்ஷனு. ஸோ அதை கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது இருந்துச்சுன்னா அது டோட்டலாக எரேஸ் ஆகிடும். ஃபஸ்ட்டே பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸு அப்புறம் எல்லாமே மியூசிக்கு ஃபோட்டோஸு எல்லாமே டெலீட் ஆகிடும். ஸோ மறக்காமல் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. கூகுள் டிரைவ் இல்லாட்டி கிளவுட் எது இல்லை வேணால் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருங்க. எரேஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் Ubuntu. டியூவல் பூட் வந்து வேற வீடியோ சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டால் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஒன்று கொடுத்தீங்கன்னா திரும்ப இன்னொரு அடி உங்ககிட்ட கேட்கும். கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வேற ஐயோன்னு கேட்குது. உங்களோட சிட்டியை போடுங்க. ஸோ சிட்டி போட்டுட்டு கண்டினியூன்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பேர் அப்புறம் உங்களோட கம்ப்யூட்டர் நேமு ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு இது எல்லாமே டைப் பண்ணிடுங்க. இது எல்லாமே உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் லாகின் ஆட்டோமேட்டிக்கலி அப்புறம் ரெக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின்னு கேட்குது. நீங்கள் ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுங்க. நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டு வேணும்னா உங்களுக்கு எப்போவுமே பாஸ்வேர்ட் போடணும்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாக உள்ளே போயிடணும்னா லாகின் ஆட்டோமேட்டிக்கலியே கொடுத்துருங்க. இதெல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். செகண்ட் ஆப்ஷனே கொடுங்க. அதுதான் கொஞ்சம் செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பிங் ஃபைல்ஸ்னு வருது. திரும்பவும் இது ரொம்ப நேரம் போகும். இந்த ப்ராசஸ் ரொம்ப நேரம் போகும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே தான் உங்களால் Ubuntu ஓப்பன் பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு எனக்கு இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட். ரீஸ்டார்ட் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரப் மெனுவில் இருக்கும். எங்கள் டிஃபால்ட்டாக Ubuntuல அது ஹைலைட் ஆயிருக்கும் அந்த கீயே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா வெறும் என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. வேறு எதுவுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. என்டர் மட்டும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்டர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா Ubuntuக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து ரெக்வயர் மை பாஸ்வேர்ட் டு லாகின் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் போட்டு தான் லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கும். கனெக்ட் யுவர் ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் வேணா கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்க. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்க. இதெல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் கம்ப்யூட்டர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான். Ubuntu ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்க எப்படி Ubuntu OS வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட டிஸ்கார்ட் சேனல் மறக்காமல் இந்த ஜாயின் பண்ணுங்க. எல்லாத்துக்கான லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா டவுன்லோட் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோக்காக தான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். till then bye bye.